காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னை எழிலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான மேலும் விரிவான விவரங்கள். காலி பணியிடங்களை போர்க்கால அடிப்படையில் நிரப்ப வேண்டும், ஊதிய முரண்களை களைய வேண்டும், மதிப்பூதியத்தில் பணி செய்வரை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னை எழிலகம் அருகில் இருக்கக்கூடிய ஆவின் பாலகம் அருகில் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த கோரிக்கைகள் தொடர்பாக நேற்று அமைச்சர்களுடன் தலைமைச் செயலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் 20 சங்கங்கள் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டன. அதில் ஒரு சில சங்கங்கள் அமைச்சர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். இருந்தாலும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஏற்கனவே மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்ட நிலையில் உயர்நீதிமன்றம் மறியல் போராட்டம் நடத்த அனுமதி அளிக்காத நிலையில் தற்போது மாவட்ட தலைநகரங்களில் இன்று ஜாக்டோ ஜியோ அமைப்பு சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று நேற்று அறிவித்திருந்தனர். அதன்படி தற்போது சென்னையிலும் எழிலகத்தில் தற்போது இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேற்று நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையில் 4 வார காலம் அவகாசம் கேட்டுள்ளதாக அரசு தரப்பில் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக இது தொடர்பாக பரிசீலிக்க 4 வார காலம் அவகாசம் வேண்டும் என்று ஊழியர்களிடம் கேட்டதாக பேட்டியளித்திருந்தனர். இதற்கு இந்த 4 வார கால அவகாசம் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் தங்களது உணர்வுகளை வெளிப்படுத்தும் விதமாக, அதாவது ஊழியர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் போராட்டத்தை முன்னெடுப்பதாக நேற்று அறிவித்திருந்தனர். அதன்படியே தற்போது போராட்டம் நடைபெறுவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது குறித்து எடுக்கப்பட்டுள்ள முடிவை அரசு தெரிவிக்க வேண்டும் என்று ஆணித்தனமாக வலியுறுத்தி, குறிப்பாக இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். 10 அம்ச கோரிக்கைகள் இவர்கள் வைத்திருந்தாலும் அதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பதே இவர்களது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. தற்போது நடைபெறக்கூடிய இந்த போராட்டமானது சென்னை மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் கவன ஈர்ப்பு போராட்டமாக, அடையாள போராட்டமாக தற்பொழுது ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்குவதற்கு நன்றி மகேந்திரன். பின்னாடி வந்து மதுரையில் ஜாக்டோ ஜியோ போராட்டம் காரணமாக அரசு ஊழியர்கள் தற்செயல் விடுபடுத்திருக்கிறார்கள். மதுரை ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள வருவாய்த்துறை அலுவலகம் பணியாளர்கள் யாருமின்றி காலியாக காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்கிட கேட்கலாம். ராஜ்குமார், வணக்கம். இது தொடர்பான மேலும் விவரங்கள். ஜாக்டோ ஜியோ போராட்டத்தினால் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் சார்பில் அரசு ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல ஊழியர்கள் அனைவரும் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்டோர் போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில இந்த வளாகம் முழுவதும் பரபரப்பாக காணப்படுகிறது. அதே நேரம் ஆட்சியர் அலுவலகம் வெறிச்சோடியும் காணப்படுகிறது. அதாவது இந்த போராட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வாக்குறுதிப்படி புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், தமிழகத்தில் உள்ள காலியாக உள்ள 3 லட்சம் காலி பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் நிரப்பிட வேண்டும், முடக்கி வைக்கப்பட்டுள்ள ஒப்பந்த ஊதிய உறுப்பை மீண்டும் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இங்கு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் மற்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் ஓய்வூதியர் அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் தற்போது மதுரை மாவட்ட ஆட்சியர் வளாகத்துல போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இவர்கள் தற்செயல் விடுப்பெடுத்து போராட்டம் நடத்தி வருவதால அலுவலகத்துக்குள்ளேயே, அதாவது அனைத்து அலுவலகங்களும் வெறிச்சோடி காணப்படுகிறது. அதே நேரம் ஆட்சியர் அலுவலக வளாகம் முழுவதும் 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் கூடி போராட்டம் நடத்துவதால் ஆங்காங்கே அவர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி போராட்டம் நடத்தி வருவதால
இங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழலும் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில இந்த வளாகம் முழுவதும் சுமார் 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் காவல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அனைத்து அரசு துறை அலுவலர்கள், ஊழியர்கள் என அனைவரும் தற்பொழுது போராட்டம் நடத்தி வரக்கூடிய சூழல் இந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்துல தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.